இன்றைக்கும் வேதாகமத்திலே அத்தாஷா என்னும் ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்ட ஒரு தீர்மானத்தை நாம் பரம அழைப்பின் பந்தய பொருளை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாய் பார்க்க இருக்கிறோம். யார் இந்த அத்தாஷா? வேதாகமம் சொல்லுகிறது அத்தாஷா என்னும் எஸ்தர். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எஸ்தர் வரலாற்று புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அதன் பின்பகுதி இவ்விதமாய் எஸ்தர் பதில் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நான் செத்தாலும் சாகிறேன். வேதாகமம் சொல்லுகிறது அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. அவர்களுக்கு மரணத்தின் தேதி ஒன்று குறிக்கப்படுகிறது. முழு இஸ்ரவேலரும் யூதர்களும் அழிக்கப்பட்டாக வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேள்விப்படுகிற எஸ்தர் ராஜாத்தி அவள் சும்மா இருக்கலாம் என்று நினைக்காமல் மோர்தெகாய் அவளுக்கு ஒரு கடிதத்தை, அவளுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆட்களை அனுப்புகிறார். அது என்ன? நீ ஒருவேளை ராஜாவுக்கு முன்பதாய் போய் உன் சனத்தாருக்காய் மன்றாடவில்லை என்றால் வேறொரு இடத்திலிருந்து இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட எஸ்தர் இவ்விதமாய் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் என் ஜனத்திற்காக ராஜாவுக்கு முன்பதாய் போய் நான் பேசுவேன். அந்த நாட்களிலே ராஜா அழைக்காமல் ஒருவன் ராஜாவை சந்திக்க நேரிடுமே, ஆனால் அவர்களுக்கு மரணம் பரிசாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எஸ்தர் சொல்லுகிறார், ஒருவேளை ராஜா என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு மரணம் அளிக்கப்படும், ஆனால் நான் மரிக்கிறேன் என் ஜனத்தை காத்துக் கொள்வதற்காக. இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அநேக ஆயிரங்கள் மரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு அவர்கள் பரிசுத்தத்திற்கு மனம் திரும்பாமல் அனுதினமும் மரணத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் குறித்ததான ஒரு சிந்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்குதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இயேசுவை நாம் எதற்காய் பின்பற்றுகிறோம்? இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஒரு சில சபைகளின் விளம்பர பலகைகள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்கள் சபைக்கு வருவீர்களே, ஆனால் நீங்கள் செல்வத்திலே நீந்தலாம் என்று விளம்பரம் பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசுவின் அழைப்பு இயேசுவை போல அநேகருக்காக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஊற்றப்பட வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை சுயம் எனக்காக என் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறேன் என்கின்றது நின்று பிறர் நலன் காண என் வாழ்க்கை இயேசுவுக்குள்ளாய் எஸ்தரை போல அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தை உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் மேலோங்கி நிற்கும் போது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிச்சயமாகவே பரம அழைப்பின்